ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூகேல மாத வருமானம், அதுக்கப்புறம் மாதம் எவ்வளோ செலவு எக்ஸ்பென்ஸ், ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மாத வருமானம் டிபெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க்கில் கொடுக்குறோம். ஸோ அதை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் ஓகே, ஸோ மாதம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஓகே நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, மாதம் நமக்கு எவ்வளோ தான் செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு இல்லையா? ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகை. ஸோ அதுதான் வந்து உங்களோட சேலரியோட மெயின் போர்ஷனே அந்த வீட்டு வாடகையில் தான் போகும். அது வந்து நீங்கள் இருக்கிற சிட்டியை பொறுத்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் டவுனாக இருந்தால் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 பவுண்ட்லேருந்து 850 பவுண்டு 750 பவுண்டு அந்த ரேஞ்சில் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு காசுக்கு 50,000 60,000 70,000 80,000 அந்த மாதிரி வந்து. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேஜரான சிட்டியில் இருக்கிறீங்க, எக்ஸாம்பிள் பர்மிங்கம், லண்டன் அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 1400 பவுண்டுலேருந்து 1500 1800 இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 30,000 40,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் வந்து ஹவுஸ் ரெண்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் டேக்ஸ். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கவுன்சில் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். கவுன்சில் டேக்ஸ் சம்மந்தமான வீடியோ ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ கவுன்சில் டேக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு 200 வரை வந்து சிட்டி டு சிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ செகண்ட் எக்ஸ்பென்ஸ் ஹவுஸ் ரெண்ட்டு, கவுன்சில் டேக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சார்ஜஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு நம்ம மாதத்துக்கு பே பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பீப்புளை பொறுத்து கவுண்ட் வரும். அது இல்லாமல் சில வீடுகளில் வந்து வாட்டருக்கான மீட்டர் மாட்டியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மினிமம் 20லேருந்து ஒரு 35 பவுண்டு வரை ஆர் 40 கூட போக வாய்ப்பு இருக்குது. இட் மீன்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 4000 மேக்ஸிமம் வரை மாதத்துக்கு வாட்டருக்காக நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹீட்ரு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஹீட்ரு போடாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு மேஜர் போர்ஷன் வந்து எய்தர் அந்த ஹீட்டர் வந்து எலக்ட்ரிக்னால் ஒர்க் ஆகிறதா இருக்கலாம், இல்லை கேஸ் மூலமாக ஒர்க் ஆகிறதா இருக்கும். இதை பொறுத்து உங்களுக்கு அந்த டேரிஃப் வந்து வேரி ஆகும். நார்மலாக கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 9,000லேருந்து 10,000 பே பண்ணுற மாதிரி வரும், கேஸுக்கும் எலக்ட்ரிசிட்டியும் சேர்த்து. இதுவே வின்டர் டைமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடவே இருக்கும். அந்த 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15,000லேருந்து 25,000 வரை கூட பே பண்ணுற மாதிரி வரும் பீக் வின்டர் டைமில். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 25,000 ரூபாய் வரை மேக்ஸிமம் மாதத்துக்கு செலவாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனதர் அத்தியாவசியமான தேவை என்ன அப்படின்னா வைஃபை கனெக்ஷன், இன்டர்நெட் வந்து வீட்டில் எடுத்தாகணும். ஸோ இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000லேருந்து 4000 வரை உங்களுக்கு மாதம் வந்து செலவாகும் பேஸ்ட் ஆன் உங்கள் ஸ்பீடு. ஸோ எவ்வளோ ஜிபி அந்த டேட்டா நம்ம ஊர் மாதிரியே தான், பட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் போர்ஷன் வந்து கிராசரி, உங்களோட சாப்பாட்டு செலவு, மளிகை சாமான் வாங்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்க மளிகை ஜாமான் வாங்குவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூகேயோட கல்ச்சரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வாரம் அதான் சாட்டர்டே சண்டேஸில் ஆர் ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஷாப் பண்ணுவாங்க. வாரத்துக்கான ஷாப்பிங் தான் பண்ணுவாங்க. வாரத்துக்கு என்ன தேவையோ காய்கறி, அதுக்கான மளிகை ஜாமான், சம் ஃப்ரோஷன் ஃபுட்டு. ஸோ இங்கே உள்ள இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரெடிமேட் ஃபுட்டுகள் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து வாரத்துக்கு நீங்கள் ஒரு ஆவரேஜாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5,000லேருந்து ஒரு 7,000 வரை. நான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வரை வாரத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. இட் மீன்ஸ் ஓவராலாக மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000, வாரத்துக்கு 10,000, நான் 4 வாரத்துக்கு 40,000 வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 அந்த ரேஞ்சில் வரும். இன்னொன்று இங்கே வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன் தான் ரொம்ப ரேட்டு கம்மி. வெஜிடேரியன் நம்ம ஊர் காய்கறிகள்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்து போய் பார்க்கணும். இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சொரக்கா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்குவோம். அதே சொரக்கா பீஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 ரூபா 600 ரூபா வரை ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 கிலோ சிக்கன் வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு.
அதே மாதிரி இங்கே ஷாப்பிங் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது யூகேல, என்னென்ன ஷாப்ஸில் என்னென்ன பொருள் வாங்கலாம், ஸோ எங்கே என்ன ஐட்டம் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் பார்த்தோம், கவுன்சில் டேக்ஸ் பார்த்தோம், வாட்டர் பில் பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ஷன் பார்த்துட்டோம், மாத கிராசரி பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் கார், நீங்கள் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு காருக்கு வந்து 10,000 ரூபாயாவது டீசல், அது இல்லாமல் ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாமே நீங்கள் மாதத்தில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 25,000 ரூபாய் ஆகும். கார் வாங்குறது அதுக்கு மாத எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் அதர் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இதர மெடிக்கல் செலவுகள். ஸோ சில டைமில் நீங்கள் ஜிபியில் போய் காட்டியிருப்பீங்க, ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு வாங்கணும். ஸோ அந்த இது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு 5,000 10,000 ரூபாய் அடிஷ்னலாக செலவாகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக எவ்வளோ செலவாகுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக வருது பாருங்கள், மாதம் எது எதுனா பிரேக்கப்போட. ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ லிங்க்கில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இமெயில் ஐடி இருக்குது. ஸோ எதுனாலும் மெயில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கண்டிப்பாக எந்த நேரத்துலையும் நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.